श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். ராவணனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் கொல்லப்பட்டான். அனுமனால் அசோகவனத்தை துவம்சம் செய்தவுடன் அனுப்பப்பட்ட கிங்கரர்கள், சேனாதிபதிகள் இவர்களைத் தொடர்ந்து அக்ஷகுமாரனும் வதம் செய்யப்பட்டான். அக்ஷகுமாரன் வதம் செய்யப்பட்டான் என்ற செய்தி தெரிந்தவுடன் தன்னுடைய கட்டுக்கடங்காத சோகத்தை அடக்கிக் கொண்டு ராவணன் மனத்தில் தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்திரனுக்கு இணையான இந்திரஜித்திடம் மிகவும் சீற்றத்துடன் ஆணையிடுகிறான். இந்திரனை வெற்றி கொண்டதால் இந்திரனை ஜெயித்தவன் என்பதால் இந்திரஜித் என்று ராவணனுடைய அந்த குமாரன் மேகநாதனுக்கு பெயர். ராவணன் அவனிடம் சொல்லுகிறான், நீ அஸ்திர வித்தியில் நிபுணன், சாஸ்திரம் அறிந்தவர்களுள் முதன்மையானவன், தேவாசுரர்களுக்கும் கூட சோகத்தை கொடுப்பவன். தேவர்களும் இந்திரனும் உன்னுடைய பராக்கிரம செயல்களை பார்த்திருக்கிறார்கள். பிரம்மாவை குறித்து தவம் செய்து அஸ்திரம் பெற்றவன் நீ. யுத்த களத்தில் உன்னுடைய அஸ்திர பலத்திற்கு எதிராக நிற்பதற்கு அசுரர்களாலும் சரி, மருட்கணங்களாலும் சரி, இந்திரனோடு சேர்ந்து வந்தாலும் சரி, வேறு யாராலையும் முடியாது. 3 உலகங்களிலும் போர்க்களத்தில் உன்னை எதிர்கொண்டு களைத்து போகாமல் இருப்பதற்கு யாராலும் முடியாது. தோள் வலிமையால் நீ நன்றாக பாதுகாக்கப்படுகிறாய், தவத்தினாலும் காக்கப்படுகிறாய். நீ இடம் காலத்திற்கு ஏற்றபடி செயல்படுபவன், அறிவில் சிறந்தவனும் நீ. போர்களில் உன்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது. அறிவை கொண்டு ஆராய்ந்து செயல்படுவதிலும் உன்னால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. 3 உலகங்களிலும் உன்னுடைய அஸ்திரபலம், உடல் வலிமை ஆகியவை பற்றி அறியாதவர்கள் யாருமே கிடையாது. எனக்கு நிகரான தவ வலிமை கொண்டவன் நீ. யுத்தத்தில் உன்னுடைய பராக்கிரமமும் அஸ்திரபலமும் என்னுடையதை போன்றவையே. அதனால் நீ இருக்கும்போது யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நிச்சயத்தால் நான் மனம் சோர்ந்து போகாமல் இருக்கிறேன். எல்லா கிங்கரர்களும், அரக்கன் ஜம்புமாலியும், வீரர்களான மந்திரிகுமாரர்களும், சேனைத்தரவர்கள் 5 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏராளமான படை வீரர்கள், குதிரைகள், யானைகள், தேர்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அன்பிற்குரிய உன்னுடைய சகோதரன் அக்ஷகுமாரனும் கொல்லப்பட்டான். எதிரிகளை மாய்ப்பவனே, உன்னிடம் நான் வைத்திருக்கும் பெரும் மதிப்பு அவர்களிடம் நான் வைத்திருக்கவில்லை. அதாவது உன்னுடைய திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த குரங்கின் அறிவாற்றலையும், உடல் வலிமையையும், மகிமையையும், பராக்கிரமத்தையும் நன்றாக சிந்தித்து பார்த்து உன்னுடைய பலபராக்கிரமத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து ஏற்ற நடவடிக்கையை உடனே எடுப்பாய். அஸ்திரவித்தை அறிந்தவர்களுள் தலையாயவனே, யுத்தம் செய்வதற்காக அவன் அருகே சென்றதும் எதிரியான வாதரம் அடங்கி போகும்படியும் உன் சைன்யங்களுக்கு அழிவு ஏற்படாதவாறும் எதிரியின் பலத்தையும் உன் பலத்தையும் சீர்தூக்கி பார்த்து காரியத்தை தொடங்குவாயாக. வீரனே, கூட்டம் கூட்டமாக படைகள் அவனால் அழிக்கப்படுவதால் ஏராளமான வீரர்களோடு நீ சென்றாலும் அது உபயோகப்படாது. வஜ்ராயுதம் இவனிடம் பயன்படாது. வாயுவுக்கு கூட இவருடைய வேகம் கிடையாது. அக்னிக்கு நிகரான இவனை ஆயுதங்களால் அடித்து கொள்ள முடியாது. நான் சொன்ன விஷயங்களை நன்றாக சிந்தித்து நம்முடைய காரியம் வெற்றி பெறுவதற்காக மனத்தை அலையவிடாமல் ஒரு தீர்மானத்தை செய்து கொள். கையிலுள்ள பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட திவ்யமான வில்லையும் பிரம்மாஸ்திர வலிமையையும் நினைத்துக்கொள். உனக்கு குறைவு ஏற்படாத வண்ணம் காரியத்தை தொடங்கிவிடு என்று சொல்லுகிறான். தொடர்ந்து, மகா பராக்கிரமசாலியான உன்னை அல்பமான இந்த காரியத்திற்காக நான் அனுப்புவது என்ற முடிவு உச்சிதமில்லை. ஆனால் இதுதான் அரச நீதி. க்ஷத்திரியர்களுடைய கொள்கை, தன்னை சேர்ந்த பல முக்கிய வீரர்கள் இருக்கும்போது தானே முந்திக்கொண்டு யுத்தகடம் செல்வது என்பது ஒரு தலைவனுக்கு சரியல்ல என்பது அரச நீதி. ஆகையால் உன்னை அனுப்புகிறேன். எதிரிகளை அடக்குபவனே, பல வகையான சஸ்திர சாமர்த்தியத்தை அவசியம் அறிந்து கொண்டு யுத்தத்தில் காட்ட வேண்டும். போரில் வெற்றியை விரும்பி செயல்பட வேண்டும். தேவர்களுக்கு நிகரான மகிமை உள்ளவனும் குறையாத வனம் கொண்டவனுமான அவன், அதாவது இந்திரஜித், தந்தையினுடைய அறிவுரையை கேட்டு யுத்தம் செய்ய செல்வது என்று தீர்மானித்து அரசனை பிரட்சணம் செய்து வணங்குகிறான். தன்னிடம் அன்பு கொண்ட கூட்டத்தினரால் வாழ்த்தப்பட்டு யுத்தத்தில் பேரார்வம் கொண்டு உற்சாகமடைந்து போருக்கு செல்ல தயாரானான் இந்திரஜித். ஸ்ரீமானும் தாமரை இதழ் போல விசாலமான கண்கள் கொண்டவனும் மகா தேஜஸ்வியுமான அரக்கமன்னனின் அந்த புதல்வன் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய பருவ காலங்களில் கொந்தளிக்கின்ற பெருங்கடல் போல்
வெளியே கிளம்புகிறான். இந்திரனுக்கு இணையான இந்திரஜித் கருடனைப் போன்ற வேகமுள்ளவைகளும் வெளுத்த கூர்மையான தெத்துப்பற்கள் கொண்டவைகளுமான 4 புலிகள் பூட்டப்பட்டதும் எங்கும் தடையின்றி செல்லக்கூடியதுமான ரதத்தில் ஏறினான். தேர்வீரன் வில்லாளிகளில் சிறந்தவன், சஸ்திரக்கலையில் வல்லவன், அஸ்திரவித்தை அறிந்தவர்களில் முதன்மையானவன். இப்படிப்பட்ட இந்திரஜித் அனுமான் இருந்த இடத்திற்கு ரதத்தில் ஏறி விரைவாக வந்து சேர்ந்தான். அவனுடைய தேரின் சப்தத்தையும் நான் ஒலியையும் வில்லின் ஓசையையும் கேட்டு இந்த வானர வீரர் மிகவும் சந்தோஷம் கொண்டார். போர்க்கலையில் வல்லவனான அவன் மிகப்பெரிய வில்லையும் கூரிய நுனியுடைய அம்புகளையும் எடுத்துக்கொண்டு அனுமானை நோக்கி சென்றான். யுத்தத்தில் விருப்பமுடையவன் கையில் அம்பை ஏந்தி கொண்டு புறப்பட்ட போது எல்லா திசைகளும் கலங்கி போயிற்று. குரூர விலங்குகள் பல வகையாக கூச்சலிட்டன. அங்கே வானத்தில் கூடியிருந்த நாகர்கள், யட்சர்கள், மாமுனிவர்கள், கோள்கள், சித்தர்கள், பறவை கூட்டங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உரத்த குரலில் சப்தமிடுகிறார்கள். ரதத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த இந்திரஜித்தை பார்த்த அனுமான் சிங்கநாதம் செய்து சுறுசுறுப்படைந்து பெரிய உருவம் எடுத்துக்கொண்டார். திவ்யமான ரதத்தில் இருந்த இந்திரஜித் தன் அற்புதமான வில்லில் இடிமுழக்கம் போல நானொலி எழுப்பினான். அசுரமன்னனும் தேவர்களின் அரசனும் பரஸ்பர விரோதம் கொண்டிருப்பதைப் போல மிகவும் பலசாலிகளும் அச்சமின்றி யுத்தம் செய்பவர்களுமான வானரரும் அரக்கமன்னனின் புதல்வனும் போர் புரிந்தார்கள். மகாரதனும் வில்லாளியும் போரில் தேர்ச்சி பெற்ற வீரனுமான அவனுடைய பான வேகத்தை வீணாக்கி தன்னிகரற்றவராக தன்னை வளர்த்து கொண்டு தந்தையின் வழியான ஆகாயத்தை அடைந்தார் ஆஞ்சநேயர். அப்போது எதிரி வீரர்களை அழிக்கும் வீரனான இந்திரஜித் நீண்ட கூர்மையான நுனியில் வளர்ந்த அழகிய பறவை இறகுகளோடு கூடிய பொன் வேலைப்பாடுகள் கொண்ட வஜ்ராயுதம் போல் வேகம் கொண்ட அம்புகளை தொடர்ச்சியாக செலுத்துகிறான். அந்த தேரின் சப்தத்தையும் மத்தளம், பேரி, படகம் என்ற தோலினாலான வாத்தியங்கள் அதெல்லாம் சத்தத்தையும் நன்றாக நான்கயிறு இழுக்கப்பட்ட வில்லின் ஒலியும் கேட்டு மறுபடியும் அனுமான் மேலே தாவினார். குறி தப்பாமல் தாக்கும் அவனால் குறிபார்த்து விடப்பட்ட எல்லாவற்றையும் வீணாக்கிவிட்டு அம்புகளுக்கு இடைப்பட்ட வெளியில் புகுந்து வந்தார் அனுமான். அவனுடைய அம்புகள் நேரே வந்து தாக்குவதற்கு வசதியாக எதிரே வந்து நின்றார். ஆனால் பாணங்கள் அவர் மீது விழும் சமயத்தில் கைகளை விரித்து கொண்டு விருட்டென்று மேலே எழும்பி தப்பிச் சென்று விட்டார். வேகத்தோடு கூடியவர்களும் போர்க்கலை நிபுணர்களுமான அந்த இருவரும் எல்லா பிராணிகளின் மனத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆச்சரியமான யுத்தத்தை செய்தார்கள். அனுமானை வெல்வதற்கான நுணுக்கத்தை இந்திரஜித் அறிந்திருக்கவில்லை. அவனை வெல்வதற்கான வழியை அனுமானும் அறியவில்லை. தேவர்களுக்கு நிகரான பலபராக்கிரமம் கொண்டிருந்த அந்த 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்த முடியாதவர்களாக இருந்தார்கள். குறித்தப்பாமல் பானம் செலுத்துவதில் வல்லனான் அவனால் வீணாகப் போகாத பானங்கள் சரியாக விடப்பட்டும் அவை கூறி தவறிவிடுவதால் அவன் பெருங்கவலை கொண்டான். அச்சமயம் அந்த வானரத்தை கொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அதை கட்டி போட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்தான். இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்று இந்திரஜித் யோசித்தான். மகா தேஜஸ்வியும் அஸ்திரங்களை அறிந்தவர்களுள் சிறந்தவனுமான இந்திரஜித் அனுமானை நோக்கி உடனே பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். அஸ்திரங்களால் வாயுகுமாரனான அவர் கொல்லப்பட முடியாதவர் என்பதை அஸ்திரக்கலை வல்லவனும் தோல்வலி மிக்கவனுமான இந்திரஜித் அறிந்து பிரம்மாஸ்திரத்தால் அவரை கட்டி போட்டான். அந்த ராட்சசனுடைய அஸ்திரத்தால் கட்டப்பட்ட அனுமான் செயலற்றவராக ஆனார். பூமியில் விழவும் செய்தார். அவர் அஸ்திரத்தால் தான் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். பிரம்மாஸ்திர மகிமையால் தன்னுடைய வேகம் தடைப்பட்டதையும் உணர்ந்து கொண்டார். பிரம்மா தனக்கு கொடுத்திருந்த வரத்தையும் அனுமான் நினைவுபடுத்தி கொண்டார். பிரம்மஸ்தோத்திரமான மந்திரங்களை கொண்டு பிரம்மாஸ்திரம் மந்திரசக்தி ஏற்றப்பட்டிருப்பதையும் பிரம்மாவிடமிருந்து தான் பெற்ற வரத்தையும் அனுமான் சிந்திக்கிறார். பிரம்மாவினுடைய பேராற்றலை உள்ளடக்கிய இந்த கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்றும் தான் தோன்றியான பிரம்மாவின் இந்த அஸ்திரக்கட்டு என்னால் பொறுத்து கொள்ளப்பட வேண்டியதே என்றும் எண்ணி அந்த அஸ்திரத்தின் வீரியத்தை குறித்து சிந்தித்து பார்த்தார். தனக்கு இந்த அஸ்திரத்திலிருந்து விடுபடுவதற்கான சக்தி பிரம்மாவின் அருளால் உண்டு என்பதை நினைத்து பார்த்து தற்சமயம் பிரம்மாவுடைய ஆணைக்கு கட்டுப்படுவதே உச்சிதம் என்ற முடிவுக்கு வந்தார். பிரம்மா, மகேந்திரன், வாயு ஆகியோரால் பாதுகாக்கப்படுகின்ற எனக்கு அஸ்திரத்தினால் கட்டு ஏற்பட்டிருந்தாலும் பயம் உண்டாகவில்லை. ராட்சசர்களால் நான் பிடிக்கப்பட்டால் ராட்சச மன்னனுடன் பேசுவதற்கு வாய்ப்பு என்ற நன்மை எனக்கு ஏற்படக்கூடும். அதனால் அவர்கள் என்னை பிடித்து கொள்ளட்டும். இந்த மாதிரி அனுமான் தீர்மானம் செய்து கொண்ட எதிரிப்படையினை அழிப்பவரும் நன்றாக
சிந்தித்து செயல்படுவரும் எந்தவிதமான சலனமும் இல்லாதவருமான அனுமான் அவ்வாறு அவர்கள் என்னை பிடித்து கொண்டால் எனக்கு ராட்சச மன்னனோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற நன்மை ஏற்படும் என்று தீர்மானம் செய்து கொண்டார். பிறகு அந்த ராட்சசர்கள் விரோதிகளால் அடக்கவல்ல அனுமான் எந்தவித சலனமும் இல்லாததை பார்த்து உறுதியான சணல் கயிற்றினாலும் மரப்பட்டைகளாலும் அவரை கட்டினார்கள். அனுமான் நெருங்கி வந்த அரக்கர்களால் பிடிக்கப்பட்டு அவரவர்களால் அதட்டப்பட்டு பெருங்குரல் எழுப்பினார். தான் கட்டப்பட்டு விட்டதார் என்பதை கேள்விப்பட்டு தூக்கலத்தோடு ராவணன் என்னை பார்க்க வருவான் அல்லவா என்று நிச்சயமாக அனுமான் எண்ணுகின்றான். எதிரிகளுடைய கட்டுக்களையும் அதட்டலையும் பொறுத்து கொண்டார். நாறுகளால் கட்டப்பட்ட வீரியமான அனுமான் பிரம்மாஸ்திரத்திலிருந்து பிடிபட்டவராக ஆகிவிட்டார். காரணம், பிரம்மாஸ்திரம் தன்மேல் இன்னொரு கட்டு போடப்படுவதை சகித்து கொள்ளாது. அந்த வானர சிரேஷ்டர் மரப்பட்டைகளால் கட்டப்பட்டதால் பிரம்மாஸ்திர கட்டிலிருந்து விடுபட்டு விட்டார் என்பதை உணர்ந்து இனி இவரால் என்னதான் செய்ய முடியாது என்ற பெரும் கவலையை வீரனான இந்திரஜித் அடைந்தான். அடடா, நான் செய்த மகத்தான செயல் வீணாக்கப்பட்டு விட்டதே. மந்திரத்தின் செயல்பாடுகளை அரக்கர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இந்த அஸ்திரம் வீணாகி போனதால் இனி வேறு அஸ்திரமும் இவரிடம் வேலை செய்யாது. நாங்கள் இனிமேல் உயிரோடு இருப்பது சந்தேகம்தான் என்று நினைக்கிறான். அஸ்திரத்திலிருந்து விடுபட்ட அனுமான் தான் விடுபட்டு விட்டதை பிறர் அறியும்படியாக நடந்து கொள்ளவில்லை. கட்டுக்களால் மிகவும் துன்பப்படுவது போல் இருந்து கொண்டே அந்த ராட்சசர்களால் இழுக்கப்பட்டார். கொடியவர்களான அரக்கர்களாலும் தடிகளாலும் கைமுஷ்டியாலும் தாக்கப்பட்டவராய் ராவணனிடம் அந்த வானரர் இழுத்துச் செல்லப்பட்டார். மரப்பட்டைகளாலும் கயிற்றினாலும் கட்டப்பட்டதால் பிரம்மாஸ்திரத்திலிருந்து அனுமான் விடுபட்டார் என்று தெரிந்து கொண்டான் இந்திரஜித். பரிவாரங்கள் நிறைந்திருந்த அந்த ராஜசபையில் ராவணனிடம் மிக்க பலம் பொருந்திய அந்த வானர வீரரை காட்டுகிறான். மதம் கொண்ட யானை போன்றவரும் கட்டுண்டவருமான அந்த வானரோத்தமரை அரக்கர்கள் அவர்களுடைய தலைவனான ராவணனிடம் அறிமுகப்படுத்தினார்கள். யார் இவன்? யாரைச் சேர்ந்தவன்? எங்கிருந்து வந்தான்? இங்கே என்ன வேலை? இவனுக்கு யார் ஆதரவு? என்று அரசவையில் இராட்சச வீரர்களுக்குள் பேச்சுக்கள் ஆரம்பமாகித்து. கோபம் கொண்ட இராட்சசர்களும் மற்றவர்களும் இவனை கொன்று விடுவோம் என்றும் எரித்து விடுவோம் என்றும் சாப்பிட்டு விடுவோம் என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அனுமான் வேகமாக அந்த இராட்சச பரிவாரங்கள் இருந்த வழியை தாண்டி அங்கு அரக்க மன்னனின் காலடியில் வயோதிக பணியாளர்களையும் மகாரத்னங்கள் இழைக்கப்பட்ட கட்டடத்தையும் ஒரே பார்வையில் பார்த்தார். மகா தேஜஸ்வியான ராவணன் விகாரமான உருவம் கொண்ட இராட்சசர்களால் அங்குமிங்கும் இழுக்கப்படும் வானர சிரேஷ்டரை பார்த்தான். அனுமான் சுட்டெரிக்கும் சூரியனைப் போன்று விளங்குபவனும் தேஜஸ் பலம் மிக்கவுமான அதிகமாக கொண்டவனான அந்த அரக்கர் மன்னனை பார்த்தார். கோபத்தால் கலங்கி சிவந்த கண்களோடு ராவணன் அந்த வானரரை உற்று பார்த்தான். பின்னர் குலம் நன்னடத்தையால் சான்றோர்களான முக்கிய அமைச்சர்களை அந்த குரங்கை விசாரிக்கும்படி உத்தரவிட்டான். வந்த காரியம் குறித்தும் அந்த காரியத்திற்கு மூல காரணத்தை குறித்தும் முதலில் வரிசையாக கேட்கப்பட்ட ஆஞ்சநேயர் வானரத் தலைவரிடமிருந்து நான் தூதனாக வந்திருக்கிறேன் என்று அறிவிக்கிறார். எதிரிகளால் அஞ்சத்தக்க பராக்கிரமம் கொண்ட அனுமான் ராவணனுடைய உத்தரவால் வியப்படைந்து சினத்தால் சிவந்த கண்களோடு அந்த அரக்கர் மன்னனை பார்க்கிறார். அதாவது யுத்தகலத்தில் சந்திக்கலாம் என்று நான் எண்ணியிருக்க ராவணன் இப்படி எதிர்பாராத விதமாக என்னை அவனுடைய சபைக்கு அழைத்து வந்து விட்டானே என்று அவருக்கு ஆச்சரியம் கலந்த வியப்பு. உயர்ந்த தங்கத்தால் செய்யப்பட்டு நவரத்னங்கள் இழைக்கப்பட்டு பிரகாசிக்கின்ற மகுடம், வைரங்கள் இணைக்கப்பட்டதும் சிறந்த இரத்தின வகைகளால் ஆனதும் பொன்னால் ஆனதும் மனத்தால் சிருஷ்டிக்கப்பட்டதுமான விசித்திரமான அணிகலன்கள், உயர்ந்த பட்டாடைகள், செஞ்சந்தனப்பூச்சு, பல வகையான வாசனை திரவியங்களால் விதம் விதமான வடிவில் கோட்டுருவங்கள், பயங்கர தோற்றமுடைய செக்கச் சிவந்த சுழன்று உருளுகின்ற கண்கள், ஒளி வீசும் கூர்மையான கோரைப்பற்கள், தொங்கும் உதடுகள், பல வகையான துஷ்ட பிராணிகள் நிறைந்த மந்தரமலையின் முகடுகளைப் போல ஒளிரும் 10 தலைகள், வீரமும் மனோதிடமும் கொண்டவன், கரிய மை வண்ணத்து கொண்டவன், மார்பில் விளங்கும் மாலையாலும் பூர்ணச்சந்திரனைப் போல ஒளி வீசும் முகத்தாலும் கொக்குகளின் கூட்ட வரிசையோடு கூடிய மேகக்கூட்டம் போன்று காட்சி தருகிறான்.
பருத்து திரண்ட 5 தலை நாகங்கள் போன்ற தோள்வளைகள், கேயூரங்கள் பூட்டப்பட்டதும் உத்தம சந்தனம் பூசப்பட்டதுமான புஜங்கள், ஸ்படிகத்தாலான நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட மேலான ஆசனத்தில் சௌகரியமாக உட்கார்ந்திருப்பவன். மிக நன்றாக அலங்காரம் செய்து கொண்டிருந்த அழகிய பெண்களால் சுற்றிலும் அருகில் நின்றவாறு சாமரங்களாலும் விசிறிகளாலும் உபசாரம் செய்து கொண்டிருக்கப்பட்டவன். 4 பெருங்கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் போன்று மந்திராலோசனையில் வல்லவர்களும் பலத்தால் கர்வம் கொண்டவர்களுமான துர்தரன், பிரகஸ்தன், மகாபார்ஷுவன், நிகும்பன் ஆகிய 4 அமைச்சர்களோடு கூடியவன். தேவர்களால் சூழப்பட்ட இந்திரன் போல மந்திராலோசனை நுட்பங்களை அறிந்த அமைச்சர்களாலும் அவனுக்கு மங்களத்தையே நாடுகின்ற சிந்தனை கொண்ட பிறராலும் ஆலோசகர்களாலும் சூழப்பட்டு மிக்க தேஜஸ் உடையவனும் மேரு சிகரத்தில் நீருண்ட மேகம் போல் விளங்குபவனுமான ராட்சச தலைவனை பார்க்கிறார் ஆஞ்சநேயர். பயங்கரமான ஆற்றல் படைத்த அரக்க வீரர்களால் துன்புறுத்தப்பட்டவராக இருந்தாலும் பேராச்சரியம் அடைந்த அனுமான் அரக்கர் கோமானை நேராக பார்க்கிறார். ஒளிவீசும் அரக்க மன்னனை பார்த்த அனுமான் அவனுடைய தேஜஸால் மயங்கி தனக்குள் சிந்திக்கிறார். ஆஹா, என்ன தோற்றம், என்ன தைரியம், என்ன ஆற்றல், என்ன சோபை! ஆஹா, இந்த ராட்சச மன்னனிடம்தான் எல்லா லட்சணங்களும் எவ்வாறு சீராக பொருந்தி இருக்கின்றது. பலவானாகிய இந்த ராட்சச மன்னன் மட்டும் அதர்மப்பற்று இல்லாதவனாக இருந்தால் தேவலோகத்தையும் தேவேந்திரனையும் கூட காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான். இவனுடைய கொடுமையான, வெறுக்கத்தக்க, மக்களால் இகழத்தக்க செயல்களால் எல்லா உலக மக்களும் தேவ தானவர்களும் இவனைக் கண்டு பயந்து நடுங்குகிறார்கள். எல்லையில்லாத பராக்கிரமம் கொண்ட ராட்சசராஜனின் மகிமையை பார்த்ததுன் இவன் மட்டும் கோபம் கொண்டால் இந்த உலகத்தையே கடலுக்குள் அமிழ்த்து விடுவான் என்று புத்திமானான மாருதி பலவிதமாக சிந்திக்கிறார். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.